வணக்கம் உறவுகளே. நீட் தேர்வு தாள் கொடுமையாக இருக்குல்ல. நீட் தேர்வு தாள் இன்றைக்கி இந்தியா பூரா அதான் பேசும் பொருளாக இருக்கிறது. நீட் தேர்வு தாள் வினாத்தாள் ரிலீஸ் ஆகிருச்சு முன்னாடியே. இது இந்த வருஷம் நடந்திருக்குது. இது இந்த வருஷம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். அதில் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து அந்த நீட் தேர்வு வினாத்தாளை வாங்கி கொடுத்த பெற்றோர்கள்லாம் பல வருடங்களில் சில வருடங்களாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். 20 லட்சம் கொடுத்து நீட் வினாத்தாளை வாங்கி தன் பிள்ளைக்கிட்ட கொடுத்து நீ இந்த கொஸ்டினை படித்து பாஸ் பண்ணிவிட்டு டாக்டர் பாஸ் பண்ணிவிட்டு வந்துடு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல காலேஜை பார்த்து பணம் கொடுத்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்ன பெற்றோர்கள்லாம் நிறைய பேர் வடநாட்டில், நம்ம ஊரில் இல்லை. நம்ம ஊரில் ஆளுங்கள்லாம் கொஞ்சம் சட்டத்துக்கு, நியாயத்துக்கு, தர்மத்துக்கு பயப்படுவாங்க. அந்த ஊரில் பயப்பட மாட்டாங்க. அது குறிப்பாக ஒரு குரூப் இருக்குது பாருங்கள், அந்த குரூப்பு சுத்தமாக பயப்படாது. ஏன்னா அந்த குரூப்புக்கு தெரியும் சாமி இல்லை, சாமி தண்டிக்காது அப்படிங்கிறது அந்த குரூப்புக்கு தெரியும். இப்போ நம்ம ஊரில் நீட் தேர்வு எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 13 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க நீட் தேர்வுனால். இப்போ ஃபஸ்ட்டு இறந்தது அனிதாங்கிற பொண்ணு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 13 பேரோ 17 பேரோ என்னமோ இறந்துருக்காங்க, சரியாக எனக்கு நினைவில்லை. இப்போது இவன் நீட் தேர்வை எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இது காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் கொண்டு வந்தது. காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் கலைஞர் முதல்வராக இருக்கும்போது கொண்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். என்னோடய கணிப்பு சரி, என்னுடைய நினைவு திறன் சரியாக இருந்தால் அதான் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ காங்கிரஸ் பீரியடில் கலைஞர் முதல்வராக இருக்கும் பொழுது இந்த நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. ஆனால் அப்பொழுது கலைஞர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, யாருக்கு வேணாம், எந்த மாநிலத்துக்கு வேணான்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு விலக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டோட தான் கலைஞர் அதை ஒத்துக்கிட்டார். இல்லைன்னா ஒத்துக்க மாட்டார். இப்போ நீங்கள் நீட் தேர்வு கொண்டு வாங்க, வச்சுக்கிறவங்க வச்சு எழுதுகிறவங்க எழுதிட்டோம், எந்த மாநிலத்துக்கு வேணாலும் வச்சு எழுதிக்கட்டும். வேணாம் அப்படிங்கிற மாநிலங்கள் எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம் அப்படின்னு சொல்கிற மாநிலங்களுக்கு நீட் தேர்வு விலக்கு கொடுத்துடணுங்கிற அக்ரிமெண்ட்டோட தான் நீட் தேர்வே வந்தது. வந்துச்சிங்களா? அது அதுக்கு ஒத்துக்கிட்டார். ஆனால் அமலாக்கப்படலை, சட்டமாக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னா, அமலாக்கப்பட்டது அப்படின்னா பிஜேபி கவர்மெண்ட்டில் தான் அது அமல்படுத்தினாங்கன்னு நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அமல்படுத்தினதுலேருந்து நீட்டுக்காக பயந்து நீட்டு தேர்வு எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ அப்படின்னா, அது ஒரு பெரிய மோசடி. என்ன மோசடி அப்படின்னா, சிபிஎஸ்சி சிலபஸில் இருந்து கொஸ்டின் கேட்டால் நம்ம ஊரில் நம்ம தமிழ் மீடியத்தில் படித்த பிள்ளைங்க எப்படி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க? அப்போ சிபிஎஸ்சி பிள்ளைங்க, அந்த ஸ்கூலில் படித்த பிள்ளைங்க, அந்த சிலபஸை படித்த பிள்ளைங்க மட்டும்தான் அதில் படித்த வச்சு பாஸ் பண்ண முடியும். இது ரெண்டுமே இல்லைன்னா டியூஷன் போகணும் தனியாக. டியூஷன் யார் நடத்துகிறா? எந்த குரூப்பு நீட்டை கொண்டு வந்ததோ அதே குரூப்பு அந்த டியூஷன் ஆளுங்கள்ட்டலாம் கமிஷனை வாங்கிட்டு நீ பள்ளிக்கூடம் நடத்திக்கலாம், டியூஷன் வச்சு சொல்லித்தரலாம், நீ எவ்வளோ ஃபீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்த ஒரு மானங்கெட்ட அரசு, ஒரு மரியாதை கெட்ட அரசு, ஒரு லோக்காலிட்டி அரசு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கு. அப்போது நீட் தேர்வு எப்போ எழுதணும்? +2 முடித்து அந்த +2 முடித்து அதுக்கப்புறம் நீட் தேர்வை அட்டன் பண்ணணும். நீட் தேர்வு அட்டன் பண்ணுன்னா அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு காலேஜில் மெடிக்கலில் போட்டு தருவாங்க, அது பாஸ் பண்ணால் தான். அப்போ நீட் தேர்வு ஒரு நுழைவுத் தேர்வு. அந்த நுழைவுத் தேர்வை ஏன் கொண்டு வர அப்படின்னா, அந்த நுழைவு இப்போ சிபிஎஸ்சி இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த பிள்ளைங்களும் தமிழ் மீடியத்தில் படித்த பிள்ளைங்களும் ரெண்டும் ஒன்றாகுமா? ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்க, எல்லாத்தையும் ஒரு சமமான கோட்டில் நிப்பாட்டி வச்சு தானே ஓட வைக்கணும். ஒரு புள்ள இந்த இடத்துல நிற்கிது, ஒரு புள்ள ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி பின்னாடி இருந்து நீ ஓடிட்டு வா அப்படின்னா அது எப்படி நியாயமான ஒரு வேலையாது? ஒரு குழந்தை, ஒரு சிபிஎஸ்சி படிக்கிற பிள்ளைங்க நல்ல வசதியான பிள்ளைங்களாக இருக்கும். அதில் நெட்டு கனெக்ஷனில் வச்சுருப்பாங்க, மொபைல் வச்சுருப்பாங்க, அவங்க கம்ப்யூட்டர் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தரவுகளை கடன்னு இறக்குமதி பண்ணுவாங்க. ஆனால் சாதாரண பள்ளிக்கூடங்களில், மேல்நிலை பள்ளிகளில், அரசு மேல்நிலை பள்ளிகளில் படிக்கிற குழந்தைங்க எங்களுக்கு இந்த வசதி எப்படி கிடைக்காது. கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன தெரியாது. அப்போது ஏழை பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அரசு பள்ளியில் நிறைய பேர் படிக்கிறாங்க.
அப்போது அவர்களால் இந்த 5 லட்சம் 10 லட்சம் 2 லட்சம் 7 லட்சம் 6 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி நீட்டு சொல்லித்தர அந்த கோச்சிங் தர அந்த நீட் சென்டரில் போய் சேர முடியுமா? சேர முடியாது தானே. அப்படியே நீ சேர்ந்து படித்தாலும் அது புது பாடம் தானே. இப்போ ஒரு எக்ஸாம் எப்படி வைக்கணும்? நீ படித்த பாடத்துலேருந்து தானே வைக்கணும். ஏன்னா படிக்காத பாடத்திலேருந்து தமிழ் மீடியத்தில் படித்த பிள்ளைய இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த இங்கிலீஷ் மீடியம் உள்ள சிலபஸை கொண்டு வந்து தமிழ் மீடியத்தில் வச்சா பிள்ளைங்க எப்படி பாஸ் பண்ணணும்? அப்போ 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து நீட்டுக்கு பயிற்சி மையத்துக்கு போகணும். அப்படி பயிற்சி மையத்துக்கு போய் படிக்கிறதுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கணும். குறைச்சலா வச்சுலாம் 5 லட்ச ரூபா இல்லாமல் படிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. இன்றைக்கி எப்படின்னு தெரியல. இதெல்லாம் நாங்கள் பேசும்போது இன்னும் 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் உரையாடும்போது நண்பர்கள்ட்ட பேசியிருக்கும்போது கிடைத்த தகவல்கள் இதெல்லாம். அப்போ நீ என்ன சொல்ல வர நீ? அப்புறம் பள்ளிக்கூடத்தில் பாடம் எதுக்கு படிக்கணும்? பள்ளிக்கூடம் எதுக்கு படிக்கணும்? +2 வரைக்கும் எதுக்கு படிக்கணியா? நீ நான் 3வதுலேயே அந்த புத்தகத்தை அந்த சிலபஸை கொண்டாந்து கையில் கொடுத்துட்டீங்கன்னா, இல்லை 3வதுலேயே நீங்கள் டியூஷன் சென்டரில் கொண்டு போய் சேர்த்துக்குங்க. 5வது படிக்கும்போது நீங்கள் டாக்டருக்கு நீ பரீட்சை எழுதலாம், அதுக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டிடுங்க. 5வது இல்லை படிக்கும்போது நீ டாக்டர் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு இதை சொல்லிட வேண்டியது தானே. வேறு ஒரு சப்ஜெக்டில் இருந்து நீ கேள்வி கேட்குறதுக்கு நீ எதுக்குடா +2 வரைக்கும் படிக்க வைக்கணும்? நாங்கள் பிள்ளைங்கள இது முட்டாள் மாதிரி தெரியுதா, இல்லை மடத்தனமாக இருக்குதா? இதுதான் ஏதாவது உங்களுக்கு கேட்குற மக்கள் பார்க்குறது 2 பேரானாலும் இந்த கருத்து சரியாக தவறான்னு சொல்லுங்கள். +2 வரைக்கும் படிக்கிறது ஒரு குழந்தை. அந்த குழந்தைய அந்த குழந்தை படித்த சப்ஜெக்டில் இருந்து நீங்கள் இப்போ கேள்வி கேட்டால் தானே அது பரீட்சை எழுத முடியும். அதை விட்டு நீட் கோச்சிங் சென்டர் போய் அதில் அந்த கொஸ்டின் பேப்பர் அது இதெல்லாம் லொட்டுலஸ்க்கெல்லாம் அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் போய் எவ்வளோ வேலை பாருங்கள். அப்போது ஒரு நீட் எக்ஸாம் வைக்கிற அது என்ன தகுதியின் அடிப்படையில் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு எல்லா குழந்தைங்களும் சமமாக நடத்தணும் அப்படின்னா இது எப்படி சமமாகும் அப்படிங்கிறது நம்ம கேள்வியாக இருக்குது. சரி, அதை விடுங்க. நீட் எக்ஸாம் போகிற பிள்ளைங்களை என்னென்ன சித்திரவதை பண்ணீங்க? ஏங்க உடம்பு பூராவும் செக் பண்ணுவாங்க. அப்படியே அங்கே நீட் எழுது டாக்டர் ஆகக்கூடிய கனவுல இருக்கிற பிள்ளைங்க அப்படி எதுவும் காப்பி அடிச்சிருமா? பிட் அடிச்சிருக்குதா? இது வரைக்கும் யாராவது பிடிச்சிருக்கீங்களா? இத்தனை வரைக்கும் பிடிச்சிருக்கீங்களா யாரையாவது? தமிழ்நாட்டில் இத்தனை பிள்ளைங்க பிட் அடித்தாங்க, இத்தனை பிள்ளைங்க பார்த்து எழுதுனாங்க, இத்தனை பிள்ளைங்க நோட்ஸை வச்சு எடுத்து நோட்ஸு கொண்டு வந்து அதை பார்த்து எழுதுனாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியுமா? எத்தனை இடங்கள் அது மாதிரி இந்த சம்பவங்கள் நடந்திருக்குது. அப்புறம் எதுக்கு இப்படி செக் பண்ணுறீங்க? தோலை கழட்டுறது, கம்மலை கழட்டுறது, அதை கழட்டுறது, இதை கழட்டுறது, வளையலை கழட்டுறது, மோதிரத்தை கழட்டுறது. என்னங்க ஒரு அளவு வேணாமாங்க? குழந்தைகளை செக் பண்ணுறதுக்கு ஒரு அளவு வேணாமா? ஒரு +2 படித்த பிள்ளைங்க அதுக்கு மேலே நீட்டு போட்டித் தேர்வு நுழைவுத் தேர்வு நீட்டு பரீட்சை மையத்தில் போய் பரீட்சை எடுத்தவங்க பிட் அடித்து பாஸ் பண்ணுவாங்களா? இந்த கொஸ்டின் வரும்னு அவங்களுக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? அந்த சிலபஸில் சிபிஎஸ்சி சிலபஸ்லேருந்து எப்படி தெரியும்? இதெல்லாம் ஒரு $1 மில்லியன் கேள்விகள். இதுக்கெல்லாம் பதில் எவனும் சொல்ல மாட்டான். நான் பாட்டு கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவனுக்கு அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டாங்க. ஒன்றியத்தில் இருக்கிறவங்க அவங்க சௌகரியத்துக்கு அவங்களுக்கு எது சாதகமாக பண்ணணும். அவங்களோட ஒரே கான்செப்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவத்துறையை காலி பண்ணணும். இந்த மகத்தான இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக மருத்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவத்தை காலி பண்ணிட்டா தமிழ்நாட்டினுடைய கிரேடு குறைஞ்சிரும் அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க. மற்றபடி இந்த மாநிலத்தில் வெரைட்டி இந்த மாநிலத்தில் மருத்துவம் நல்லா இருக்குது, நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் நல்லா இருக்குது, குறைந்த செலவில் நல்ல மருத்துவம் பார்க்குறாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அங்கே உள்ள மருத்துவர்களை இங்கே அனுப்பிச்சி விட்டு இது எப்படி நடத்துனாங்க, இதோட இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சம்மந்தப்பட்ட மந்திரியவே கூட கூட்டி கேட்கலாம். எங்கள் நாட்டில் இது மாதிரி, எங்கள் ஊரில் எங்கள் மாநிலத்தில் இது மாதிரி பண்ணணுங்க, நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், என்ன மாதிரிலாம் பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் சொல்கிறாங்க. இப்போ அது எவ்வளோ பெரிய மோசடி பாருங்கள், திருட்டு வேலை. தமிழ்நாட்டினுடைய மருத்துவத்துறையை காலி பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய வேலை. வளர்ச்சி அடைந்த மருத்துவத்தை காலி பண்ணணும் தான் அவங்களோட வேலையாக இருக்குது, செயல் திட்டமாகவே இருக்குது. ஒன்று. இன்னொன்று, இப்போ அந்த நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரு லீக் ஆகிருக்கு பாருங்கள். அதில் கைதானவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இப்போ ஃப்ளாஷ் நியூஸு கைதானவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் அந்த நீட் தேர்வு நடத்துகிற அந்த நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, தேர்வு முகமை, அந்த முகமை அதிகாரிகள்ட்ட இருந்து தான் நான் கொஸ்டின் பேப்பரை வாங்கினேன்னு சொல்லியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய அசிங்கம்.
ஏங்க எந்த நாடாவது இனிமேல் நீட்டு தேர்வில் இந்த மாதிரி குளறுபடி பண்ணால் எந்த நாடாவது இந்திய மருத்துவத்தை நம்புமா? எவ்வளோ பேர் வெளிநாடுகள்லேருந்து இங்கே வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இனிமேல் இந்த டாக்டர்களை யார் நம்புவாங்க? ஏன்னா அவங்க லஞ்சம் கொடுத்து சீட்டு வாங்கி பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுறாங்கடா. இதெல்லாம் என்னடா கொடுமையாக இருக்குன்னு உலகம் பூரா நினைக்காதா? அப்போ இந்தியாவினுடைய மருத்துவத்துறையை உலகம் கேலி செய்யுமா செய்யாதா? இல்லை ஃப்ராடுகார பயலுங்க ஃபோர்ஜரி பண்ணி ஜெயிக்கிறாங்க, ஃபோர்ஜரி பண்ணி தோக்குறாங்க அப்படின்னு சொல்லுமா சொல்லாதா? இதெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு தெரியாதா? அந்த அதிகாரிகள் எல்லாம் எவ்வளோங்க கரப்டட், எவ்வளோங்க ஊழல், எல்லாத்துலேயுமே அங்கே ஊழல், கருமம் பிடிச்ச ஊழல். ஏங்க ஒரு தேர்வு நடத்துகிற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள்கிட்ட இருந்து கொஸ்டின் பேப்பரை வாங்கினேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது உண்மையாக இருக்கட்டும் பொய்யா இருக்கட்டும் சிபிஐ விசாரணையில் தான் சொல்லியிருக்குது. அது சிபிஐ விசாரணையில் தான் சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட இவங்க கைது பண்ணிய ஒரு நபர் இதுக்கு காரணம் நான் எங்கேருந்து வாங்கினோம்னா தேர்வு முகமை அதிகாரிகளிடமிருந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு இப்போ நாடு நாசமாக போனாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு லஞ்சம் கொடுத்துடணும், பணம் வாங்கிடணும், அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க அவங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? இப்போ நிறுவனத்தில் இருக்கிற அதிகாரிகளே ஊழல் பண்ணால், பணத்தை வாங்கிட்டு ஊழல் பண்ணால், ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சம்பளம் எவ்வளோ? ஒவ்வொருத்தரும் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம். அப்புறம் எதுக்குடா ஊழல் இந்த மாதிரி குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் விளையாடுறீங்க? மருத்துவம் பார்க்க வர அந்த நோயாளிகள் வாழ்க்கையில் எதுக்கு விளையாடுறீங்க? இது வருஷம் நடக்குமா? இதெல்லாம் என்ன அர்த்தங்க? அதெல்லாம் பார்க்குற மக்கள் தான், நம்ம தான் தெளிவாக யோசிக்கணும். இதுக்கெல்லாம் ரெமெடி சொல்யூஷன் பண்ண போகிறோன்னு தெரியல. இது மட்டும் இல்லை, ஒன்றிய அரசு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. எல்லாத்த பற்றியும் நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய பொன்னான ஆதரவு கொடுங்களேன். ரொம்ப நன்றி.